வாணியம்பாடி அருகே வாக்குச்சாவடி மையத்தில் திமுக அதிமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வேட்பாளருடன் வாக்குச்சாவடிக்குள்ளே திமுகவினர் நுழைந்ததற்கு அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். இதன் காரணமாக திமுகவினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்படக்கூடிய அந்த சூழலையும் நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீனாட்சி சுந்தரம் வழங்க கேட்கலாம். மீனாட்சி சுந்தரம், இதற்கு காரணம் என்ன, தற்போது கள நிலவரம் என்ன, விவரங்களை விரிவாக சொல்லுங்க. வணக்கம் சரவணன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வாக்குச்சாவடி மையத்தில் திமுக வேட்பாளருடன் நுழைந்த திமுகவினருடன் அதிமுகவினரும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பலர் காயமடைந்தனர். திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழக சட்டமன்ற பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வள்ளிப்பட்டு கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள 194வது வாக்குச்சாவடி மையத்திற்குள் திமுக கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளர் சையத் ஃபாரூக்குடன் திமுகவினர் உள்ளே நுழைந்ததால் ஏஜென்ட் அடையாள அட்டை இருப்பவர்கள் மட்டுமே உள்ளும் செல்லும்படி அங்கிருந்த அதிமுகவினர் கூறியுள்ளனர். இதனால் திமுகவினர் மற்றும் அதிமுகவினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து திமுகவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுகவினர் வாக்குச்சாவடி மையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இது குறித்து விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதின் பேரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். அதனைத் தொடர்ந்து இந்த மோதலில் அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் உள்ளிட்ட அதிமுகவினருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக அவர்களை காவல்துறையினர் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி மீனாட்சி சுந்தரம்.